திருமாவளவன் என்ன கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு? திருமாவளவன் என்ன கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு? ஜாதி அமைப்பு மத அமைப்பு என்று மற்றவர்களை சொல்லுவதற்கு முன்னால் தான் என்ன அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். அவர் என்ன ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்திற்கான கட்சி நடத்துகிறாரா? இல்லை. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான கட்சி நடத்துகிறாரா? இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஜாதி தலைவராக இருந்துட்டு மற்றவங்கள சொல்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேளிக்கையாக இருக்கிறது. தான் ஒரு விஷயங்களை சொல்லுவதற்கு முன்னால் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு சொன்னால் சரியாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தேசம் முழுவதும் கடந்த 2ஆம் தேதி முதல் உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று தன்னை உறுப்பினராக புதுப்பித்து கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக இன்றைக்கு உறுப்பினர் சேர்ப்பில் ஒரு அமோக வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மேலூர் பக்கத்தில் நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கோம். ஊர் மக்களே இந்த உறுப்பினர் சேர்ப்பை ஒரு திருவிழா மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல் மக்கள் அதீத பாசத்தை வைத்திருக்கிறார்கள். அதனால தான் தொடர்ந்து 3வது முறையாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மக்கள் ஒரு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி 1 கோடி உறுப்பினர் இலக்கோடு எங்கள் பணியை தொடங்கி எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்நிய முதலீடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது முற்றுப்புள்ளி வைத்த விகாரம்னா இல்லை, அதில் என்ன விளக்கமாக கேளுங்க, என்ன கேட்க வர்றீங்க? அது அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க அவங்களும் அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அப்புறம் திருமாவளவன் என்ன கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு? திருமாவளவன் என்ன கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு? ஜாதி அமைப்பு மத அமைப்பு என்று மற்றவர்களை சொல்லுவதற்கு முன்னால் தான் என்ன அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். அவர் என்ன ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்திற்கான கட்சி நடத்துகிறாரா? இல்லை. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான கட்சி நடத்துகிறாரா? இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஜாதி தலைவராக இருந்துட்டு மற்றவங்கள சொல்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேளிக்கையாக இருக்கிறது. தான் ஒரு விஷயங்களை சொல்லுவதற்கு முன்னால் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு சொன்னால் சரியாக இருக்கும்.